அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த 64 விதிகளில் ஒரே ஒரு விதியை இந்த ஜாதகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அந்த ஒரு விதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஆண் ஜாதகத்திலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மனைவியை குறிக்கும். களத்திர காரகன் என்று பெயர். சுக்கிரனே களத்திர காரகனாக இருப்பார். பெண்ணினுடைய ஜாதகத்திலே மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவனாக செவ்வாயானவர் இருப்பார். ஆக ஆணினுடைய மனைவியாக சுக்கிரனும் பெண்ணினுடைய கணவனாக செவ்வாயும் இருப்பதால் இந்த இரண்டு கிரகமும் கணவன் மனைவியைப் போல இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆக ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒரு ராசியிலே இருக்குமானால் அல்லது பக்கத்து பக்கத்து ராசியிலே இருக்குமானால் அல்லது சுக்கிரன் ஒரு ராசியிலும் செவ்வாய் ஒரு ராசியிலும் இடையிலே வேறு கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருப்பது அவர்களுடைய தாம்பத்திய உறவுகளை மேம்படுத்துகிறது. உடல் பொருத்தம் என்று சொல்லக்கூடியவை அவர்களுக்கு நிதர்சனமான உண்மையானதாக, பிரிக்க முடியாததாக, அவர்களை எவராலும் பிரிக்க முடியாதது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு கிரகங்களும் காம கிரகங்களாக இருப்பதால், சுக்கிரனும் செவ்வாயும் காம கிரகங்களாக இருப்பதால் அவை இரண்டும் ஒன்றாக ஒட்டி இருக்குமானால் அது சிறப்பை தருகிறது என்ற நிலையில், சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரே ராசியிலே சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது வேறு வேறு ராசிகளிலே இருந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ஒரு கிரகம், நீச்ச கிரகமோ நிழல் கிரகமாகிய ராகுவோ நிழல் கிரகமாகிய கேதுவோ, சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ராகு கேது அல்லது ஒரு நீச்ச கிரகம், நிழல் கிரகம், நிழல் கிரக சாரமாகவே இருந்துவிட்டால் அவருக்கு கணவன் மனைவி அமைவது துர்லபம் என்று ஆகிவிடும். அதே சமயத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து கோச்சார கதியிலே அந்த காலகட்டத்திலே திருமண காலம் நடக்கக்கூடிய திருமண காலத்திலே கோச்சார கதியிலே செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையிலே ஒரு நீச்ச கிரகம் பயணித்தாலோ அல்லது நிழல் கிரகமாகிய ராகுவோ கேதுவோ பயணித்தாலோ அப்பொழுதும் திருமணத்தை தள்ளி வைப்பது நல்லது. ஏனென்றால் அவர்களுடைய இருவருடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரிமாறிக் கொள்வதற்கு இவர்கள் தடை செய்கிறார்கள். முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ஆரம்பத்திலேயே தடை வந்துவிட்டால் மிக கடினமாக பாதிக்கப்பட்டுவிடும். நல்ல பெயர் எடுக்க வேண்டிய நேரத்திலே கெட்ட பெயரை எடுத்துவிட்டால் குடும்பம் அமைவது துர்லபம். எனவே சுக்கிரன் செவ்வாய்க்கு இடையிலே ராகு கேது ஜாதகத்தில் இருந்தால் மிக கடுமையான தோஷம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றன. ஒரு கால் அப்படி இல்லாவிட்டால் ராகு கேதுக்கள் கோச்சாரத்திலே சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே கோச்சாரத்திலே வருமானால் அப்பொழுது திருமணத்தை செய்யாமல் காலத்தை கடத்துவது நல்லது.
அதன் பிறகு செய்வது நல்லது என்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் வகுத்துள்ள 64 விதிகளில் ஒரு விதியாகும். இந்த விதியை நீங்கள் கருத்தில் கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் இறைவன் கொடுத்த வரம் இப்படித்தான் நடக்கும் என்பது அதிலிருந்து அது மாறப்போவதில்லை. நீங்கள் நல்ல வேளையாக இறைவனுடைய பெருங்கருணையை பெற்ற காரணத்தினால் இந்த விதியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இறைவன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.